அல்வாவும் பல்பும் அருமையான காம்பினேஷன். இந்தா உன் பணம். என் பாரதி எடுத்துட்டு வா. ஏய், எதுக்கு இப்ப நீ சிரிக்கிற? இல்ல, பாரதியோட பம்பர் பக்கத்திலே நின்னுகிட்டு பாரதிய கொண்டு வான்னா எங்க போய் எடுத்துட்டு வர சொல்ற? அதான் பார்ட் பார்ட்டா பிரிச்சு வித்தாச்சு இல்ல. அதனாலதான் சிரிப்பு வந்துச்சு. இல்ல, இது என் பாரதி இல்ல. தயவு செஞ்சு விளையாடாத. நான் தான் கரெக்ட் டைமுக்கு பணத்தோட வந்துட்டேன்ல. ஒழுங்கா என் பாரதி என்கிட்ட கொடுத்துரு. எது விளையாடுறேன் நானா? அப்படியும் சொல்லலாம். நான் அலற விட்டு பாக்குறதுல எனக்கு நல்ல ஆனந்தமாவே இருக்கு. வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, சீரியஸாவே வித்துட்டேன். ஓகே, பாரதியோட பார்ட்ஸ அக்கா கையில கொடுத்து ஆறுதலுக்கு அக்கா கொடுத்தாங்களே ஒரு அல்வா பாக்ஸ், அதையும் அவங்க கையிலேயே கொடுத்து அனுப்பு. போற வேளையில சாப்பிட்டுக்கிட்டே வீடு போய் சேரட்டும். நான் தான் 9 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னேன்ல. யாரு கேட்ட நீ பாரதி மேல கை வச்ச? யார கேட்டு கை வைக்கணும்? என் கண்ட்ரோல்ல இருக்கிற வண்டி அர்ஜென்ட்டா எனக்கு துட்டு தேவைப்பட்டுச்சு. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் காலையணும்? அதான் வண்டிய பிரிச்சு பார்ட்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டேன். பாரதி, என்ன மன்னிச்சிரு பாரதி. நான் உன்னை விட்டு போயிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ரொம்ப அழுகுறாடா. பாவம் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்துருக்காடா. உனக்கு கூட கொஞ்சம் தாரேன்டா. பாவம் உண்மையே சொல்லிடுறா. அழுதது போதும். சும்மா இங்க நின்று கண்ணை கசக்கிட்டு இருக்காது. பார்க்கவே கன்றாவியா இருக்கு. அது ஒண்ணும் உன் வண்டி இல்ல. சொக்கு, அந்த வண்டி எடுத்துட்டு வா. சரிண்ணே. மாமா, அண்ணே. வணக்கம் மாப்ள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, உட்காருங்க. அண்ணா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு சரிமா. வந்துடுறேன். சரிமா. மாமா, அண்ணா காஃபி எடுத்துக்கோங்க. அண்ணே எடுத்துக்கோங்க. நீ ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சுகுணா. நீதான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு வந்ததும் ஊரையும் மறந்துட்ட, எங்களையும் மறந்துட்ட. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லனே. இங்க வீட்லயே வேலை சரியா இருக்கு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும். மாமா வரதுக்கு முன்னாடி வீட்டு வேலையில முடிச்சு வைக்கணும். நாள் போறதே தெரியல. அதனால தான் ஊருக்கு வரதுக்கு நேரமே இல்ல. அதுவும் சரிதாம்மா. மச்சான் பாட்டுக்கு தொழில் அரசியல்னு 24 மணி நேரமும் பிஸியாவே இருக்காரு. நீ தானே வீட்டை பார்த்தாகணும். சித்ரா, அம்மா இங்க வா. அண்ணி, நம்ம சித்ராவா இவ? நல்லா வளர்ந்துட்டாளே. ஏமா, சித்ரா நல்லா படிக்கிறாளாமா? அவளுக்கு என்னனே, கிளாஸ்லயே அவ தான் ஃபர்ஸ்ட் வரா. அண்ணே, பத்திரிக்கை கொடுங்க. அதை எடு. சரிங்க மச்சான், உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. நான் நேரா விஷயத்துக்கு வந்துடுறேன். என் பேரனுக்கும் பேத்திக்கும் காது குத்து வச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து விழாவில் கலந்துக்கணும். குடுமா, நீ வா மச்சான். குடும்பத்தோட வந்துருங்க. நீங்க வந்தாதான் ரொம்ப பெருமையா இருக்கும் எங்களுக்கு.
என்னால் வர முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக சுகுணாவையும் சித்ரா அனுப்பிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். சுகுணா உங்களுக்கு கட்டி கொடுத்ததுல இருந்து தான் ஊர்ல எங்க குடும்பத்தோட மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாயாண்டி பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்கடான்னு எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சானுங்க. அதே மாதிரி என் வீட்டு ஃபங்க்ஷன்லயும் நீங்க வந்து நின்னீங்கனாலே போதும், எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. சாரி பேபி, அப்பா கொஞ்சம் பிஸியாவே இருக்காரு. அவரு ரிலாக்ஸா ஹாப்பி மூட்ல இருக்கும்போது தான் இத பத்தி பேச முடியும். நானும் அந்த டைம்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பேபி, என்னாச்சு? இரு, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா.